தீபாவளிக்கு புத்தாடைகள் அணிகலன்கள் வாங்குவதற்காக திருச்சி கடை வீதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இது குறித்த கூடுதல் தகவலுடன் செய்தியாளர் இஸ்லாம் இணைகிறார். இஸ்லாம், விவரங்கள் என்ன? நாளை மறுநாள் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட இருக்கக்கூடிய சூழலில் இன்று காலை முதலே திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடைவீதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. குறிப்பாக இந்த மலைக்கோட்டையை சுற்றியுள்ள என்எஸ்பி ரோடு, சிங்காரத்தோப்பு, சின்ன கடை வீதி, பெரிய கடை வீதி இதன் வணிக நிறுவனங்கள் நிறைந்த பகுதியாக இருக்கு. தரைக்கடைகள் முதல் பெரிய நிறுவனங்கள் வரை அனைத்துமே இந்த பகுதியில் இருக்கக்கூடியதுனால பெரும்பாலான மக்கள் இந்த பகுதியை, குறிப்பாக ஏழை நடுத்தர மக்கள் இந்த பகுதிகளை தேர்ந்தெடுத்து தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக இந்த பகுதியில் குவிவார்கள். அந்த வகையில நாம் தற்பொழுது இந்த கல்வி பார்வை காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏராளமான பொதுமக்கள் இந்த என்எஸ்பி ரோடு பகுதியில் அதிக அளவில் குவிந்திருக்காங்க. இந்த கல்வி பார்வை காட்சியில் மனித தலைகளாகவே இந்த என்எஸ்பி ரோடு முழுவதும் காட்சி அளிக்கிறது. இங்கு நிரந்தரமாக இருக்கக்கூடிய தரைக்கடைகளும் இருக்கு. இந்த தீபாவளிக்காக தற்காலிகமாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தரைக்கடைகள் அமைக்கப்பட்டு அவர்களும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடமும் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு மக்கள் குவிந்திருக்காங்க. நாளை மறுநாள் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில இன்றே எப்படியாவது தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க வேண்டும் என்பதற்காக அதிக அளவிலான மக்கள், திருச்சி மட்டுமல்லாது திருச்சியை சுற்றியுள்ள மாவட்டங்களை சேர்ந்தவர்களும் இந்த பகுதிக்கு குவிந்துட்டு இருக்காங்க. இன்று பெரும்பாலும் விடுமுறை தினம் என்பதால் காலை முதலே மக்கள் கூட்டம் அதிக அளவில் இருந்துச்சு. மாலைக்கு பிறகு அதிக அளவிலான மக்கள் இங்க குவிந்துட்டு இருக்காங்க. 6 மணிக்கு மேல லேசாக மழை தூறுகிறது. இருந்த போதும் மக்கள் இந்த பகுதியில குவிந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை இன்றே வாங்கிவிட வேண்டும் என்பதற்காக இந்த பகுதிக்கு, குறிப்பாக என்எஸ்பி ரோடு, சிங்காரத்தோப்பு இந்த பகுதிகள் அதிக அளவுல மக்கள் இருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி இஸ்லாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.